ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு வீடியோவில் பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் பக்கோடா வந்து அவ்வளவு கிரன்ச்சியாக இருக்கும், அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம பக்கோடாவை செஞ்சு கொடுக்குறப்ப அவ்வளவு சூப்பராக சாப்பிடுவாங்க. பாவக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம உணவுல இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிடணும். இப்ப பொதுவா குழந்தைங்க இதை ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, கசப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைங்க வந்து இந்த பக்கோடாவை அடிக்கடி செய்ய சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல நல்ல கிரன்ச்சியான கிறிஸ்பான பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு பாவக்காய் எடுத்திருக்கிறேன். நாட்டு பாவக்காயை வந்து இந்த காம்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதனுடைய இடையில எல்லாம் வந்து மண்ணா இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாவக்காய் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பா வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து பாவக்காய் ஒரு முக்கியமான ஒரு உணவு. சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல இது கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிடணும் நிறைய. அதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பாவக்காய் வந்து ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாவக்காவை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நீல வாக்குல வந்து கட் பண்ணிக்கிடணும். வாங்க நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாவக்காயை நான் இந்த மாதிரி வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதனுடைய விதைகளை வந்து நம்ம நீக்க போறது கிடையாது, அப்படியே தான் நம்ம கட் பண்ணிக்கிடணும். அதோடயே தான் சேர்த்து நம்ம பக்கோடா பண்ணணும். அப்ப வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பா இருக்கும், நம்மளுக்கும் ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப கிடைக்கும். இப்ப வாங்க ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால பக்கோடா நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அது கூடவேவும். இப்போ இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம இந்த காயினுடைய இந்த மாவை வந்து நல்லா கலந்துக்கிடணும். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வந்து கைகள்ல ஊத்தி லேசா தெளிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து காய் கூட கலந்துக்கிடணும். தண்ணி வந்து நம்ம ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பக்கோடா வந்து நல்லா கிரன்ச்சியா நமக்கு கிடைக்காது. அதனால லேசா தெளிச்சு தெளிச்சு வந்து நீங்க மாவு கூட இந்த காயை வந்து கலந்துக்கோங்க. காயில நல்லா மாவு கோட் ஆகிற மாதிரி வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. கையில இந்த மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்படி கலந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊற வச்சிடணும். இப்ப 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பக்கோடா போடுறப்ப இந்த காயில வந்து நல்லா காரம் எல்லாம் இறங்கி பக்கோடா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படி இந்த மாதிரி வாணலியில எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு ஒவ்வொரு காயா எடுத்து போடுங்க. நம்ம இது வந்து மொத்தமா போட முடியாது, ஒண்ணா தான் எடுத்து போடணும். அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டா கிரன்ச்சியா நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம காயை வந்து வேக வைக்கல, அப்படியே வந்து தான் சேர்த்துருக்குறோம். அதனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் ஆகும். சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கருகாம வந்து பக்கோடா வந்து நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒண்ணா போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்குனால லேசா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க. அப்பதான் காய் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நம்மளுக்கு அப்படியே தனித்தனியா வந்து பக்கோடா கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி பொரியட்டும். இடையில இடையில வந்து லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் ஒண்ணோட நல்லா பொரியும். ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடங்கிருச்சு. இப்ப இது வந்து சரியான பதம். இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமா இருக்கணும் பக்கோடா. நல்லா கிரன்ச்சியா ஆயிருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் எடுத்துருங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு டீ ஃபில்டர்னால வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஈடு போடுறப்ப வந்து நல்லா சுத்தமா இருக்கும். இதே மாதிரி எல்லா காயையும் வந்து நீங்க நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொரியட்டும். அதாவது பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்பதான் வந்து நல்லா கிரன்ச்சியா நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாவக்காய் பக்கோடா. இது வந்து
அப்படியேவும் ஸ்நாக்காவும் சாப்பிட முடியும். சாதத்து கூடயும் நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கிரன்ச்சியாவும் ரொம்ப கிறிஸ்பாவும் இருக்கும். பாருங்க, சவுண்ட் நீங்களே நல்லா கேட்கலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கோடா வந்து நம்ம ஒரு ஸ்நாக் மாதிரியே வந்து சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வந்து கிரன்ச்சியாவும் கிறிஸ்பாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம பொதுவா பாவக்காயை வந்து பொரியலாவோ இல்ல கூட்டாவோ அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். நீங்க இந்த மாதிரி பக்கோடா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்க வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பாவக்காய் பக்கோடா எப்படி வந்திருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.